ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வள்ளி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளி வேலன் கிட்ட சொல்கிறாங்க, என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கவும், உடனே என்னம்மா திடீர்னு அங்கே போகணுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இத்தனை வருஷம் கழிஞ்சு எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அவங்கள நான் பார்க்கணும், என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லவும், வேலனும் வள்ளியை அழைச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே வள்ளியோட அம்மா அவங்கள பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. வள்ளி, நான் இங்கே வருவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, வாமா வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும், அப்போ வள்ளி கேட்குறாங்க, ஏம்மா இத்தனை வருஷம் என்னை பிரிஞ்சிருந்தீங்க? சொல்ல போனாக்கி சின்ன வயசில் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு என்னை எல்லாரும் எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க தெரியுமா? சொல்ல போனால் ஓடி போனவங்களுக்கு மகாதானே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுவாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் ஏம்மா என்னை விட்டுட்டு போனீங்க அப்படிங்கவும், அப்போ வள்ளியோட அம்மா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாமே சூழ்நிலை தான்மா காரணம், உனக்காக தான் நான் இங்கேருந்தே கிளம்பி போனேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், என்ன சொன்னாலும் சரி தான், என்னால் ஒத்துக்கவே முடியாது, நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீ ஏன் கூட தான் நீ இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ வள்ளியோட அம்மா அவங்க கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கும்போது, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்கள் கையால் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட மாட்டிங்களான்னு கேட்கவும், வள்ளி ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு பாரு அப்படின்னு சொல்லவும், உடனே வேலன் இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளியோட அம்மா சாப்பாடு எடுக்க போகும்போது வள்ளி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் சாப்பாடை தன்னுடைய மகளுக்காக ஆசையை எடுத்துகிட்டு வராங்க. வள்ளி நானே ஊட்டி விடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊட்டி விடவும் வள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே வள்ளி சொல்கிறாங்க, அம்மா இதுக்காக நான் எத்தனை நாள் நான் ஏங்கிட்டு இருந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்க சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. முடிச்சதுமே வள்ளி வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே வள்ளியோட அம்மா கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு காஃபியும் போட்டு எடுத்துகிட்டு விட்டுமா அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வேலுன்னு சொல்கிறாங்க, என்ன வள்ளியம்மா நீங்கள் அம்மாவை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் சத்தியம் வாங்க போகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் அப்படிலாம் வாங்குறது இல்லை, நான் வேறு சத்தியம் நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வேலனும் வள்ளியோட அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ என்ன சத்தியம் கேட்க போகிறா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை பற்றி நினைக்கும் போது, அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் இத்தனை வருஷம் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தீங்களா, இப்போ மட்டும் எதுக்காக வந்தீங்க? நீங்கள் நிரந்தரமாகவே என்னை விட்டு பிரிஞ்சிருங்க, எனக்கு அப்பா மட்டும் தான் வேணும், எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வேலன் சொல்கிறாங்க, வள்ளியம்மா நீங்கள் என்ன திடீர்னு இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, வேலா நீ இதை பற்றி நீ எதுவுமே வரக்கூடாது, இது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நடக்கூடிய பிரச்சனை, இதில் நீ எதுவுமே நீங்கள் பேச வரக்கூடாது, நீ ஒதுங்கி நில் அப்படின்னு சொல்லவும், வேலன் எதுவுமே பேசாமல் அவங்க பதட்டமாக இருக்கிறாங்க. அப்போ வள்ளியோட அம்மா கேட்குறாங்க, ஏன் வள்ளி எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை நீ கொடுக்குற அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான், நான் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி போயிட்டீங்களா, அதுக்கப்புறம் நல்லதோ கெட்டதோ என் அப்பா தானே வளர்த்தாரு, அப்பா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசினது கிடையாது, ஆனால் எனக்கு வேண்டியது எல்லாமே அவர் செய்து கொடுத்துறாரு இத்தனை வருஷம், அது மட்டும் இல்லாமல் உங்களை பிரிஞ்சாரே தவிர அவர் ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சது கூட கிடையாது, அப்படி இருக்கப்பட்டவரை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், எனக்கு என்ன இருந்தாலும் சரிதான், எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும், இத்தனை நாள் நீங்கள் எங்களை விட்டு ஒதுங்கி தானே இருந்தீங்க, இப்போ மட்டும் எதுக்காக வந்தீங்க, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், என்னடி நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வள்ளியோட அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. நான் இத்தனை வருஷம் நான் ஒதுங்கி இருந்தேன், ஆனால் இப்போ மட்டும் எதுக்கு வந்தேன்னு சொல்லி நீ கொஞ்சமாவது யோசனை பண்ணினியா, என்னுடைய வாழ்க்கையும் உங்கள் அப்பாவோட வாழ்க்கையும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், ஆனால் நீ அப்படி கிடையாது, இன்னும் நீ வாழ்க்கையை ஆரம்பிக்கவே போகிற, உன்னோட வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தேன் அப்படிங்கவும், அப்போ வள்ளி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், அப்பா யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வள்ளியோட அம்மா சொல்கிறாங்க, வள்ளி நீ தப்பான ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது, இல்லை நான் அப்பாவுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ண துணிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அவங்க பாட்டுக்கு கோவத்தில் போகிறாங்க. அப்போ வேலன் அவங்க பின்னாடியே வள்ளியம்மான்னு சொல்லி கூப்பிட்டு வரவும், அப்போ வள்ளியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன வேலை இப்படிலாம் பேசிட்டு போகிற அப்படிங்கும்போது, சரிம்மா அவள் ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறாங்க, நான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வெளியே வரும். வள்ளி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசுறீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், ஆமாம் எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும், எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக நானும் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா உயிரோடு இருக்க மாட்டார், அவருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நானும் உயிரை விட்டுருவேன், இதெல்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படிங்கவும், இதை கேட்டதுமே வேலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ரஞ்சித்தை தான் காட்டுறாங்க. ரஞ்சித்திட்ட வேலனோட சித்தி கேட்குறாங்க, வள்ளி எங்கே போயிட்டா, எங்கே இருக்கிறா அப்படிங்கும்போது, ஆமாம் அவள் போகிற இடம்லாம் எனக்கு தெரியும் பார்த்தீங்களா அப்படின்னு
சொல்லவும் வள்ளி பார்த்தோம்னா மேலே தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியல. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே வேதநாயகி வராங்க. அவங்க வந்ததுமே ரஞ்சித் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன ரஞ்சித்து, அம்மா இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற, சரி என் மருமகள் எங்கே அவளை கூப்பிட அப்படிங்கும்போது உடனே ரஞ்சித் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே வேதநாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற, உங்கள் 2 பேரும் கல்யாணம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட நீ உனக்கு சொல்லணும்னு தோணலையா அப்படிங்கவோ, இங்கே நடந்த பிரச்சனையில் எனக்கு எதுவுமே தோணலை அப்படின்னு ரஞ்சித் சொல்லிட்டு இருக்கும்போதே சரி ரத்தினவேலை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் எங்கே போனார்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா ரத்தினவேலை வந்து முத்தை அழைச்சிட்டு வராங்க. அவங்க கூட வரக்கூடிய நிலைமையை பார்த்தோம்னா ரொம்ப மோசமான நிலைமையில தான் வராங்க. இதை பார்த்ததுமே வேதநாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இவங்க சத்தம் கேட்டு வள்ளியும் மேலே இருந்து வராங்க. அப்போ பார்க்கும்போது வேதநாயகி வந்து ரத்தினவேல்கிட்ட கேட்குறாங்க, என்ன தம்பி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாக்கா எனக்கு வேற என்ன பண்ணுறதுனே தெரியல, என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சுது, அதே மாதிரிக்கு நான் எல்லாரும் முன்னாடி நான் அவமானமும் பட்டுட்டேன், எனக்கு என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே நான் அவமானப்பட்டுட்டேன், என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நான் அசிங்கப்பட்டுட்டேன், அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 20 வருஷத்துக்கு முன்னாடி போனவா இப்போ திரும்ப வந்து இந்த மாதிரிக்கு என்னை தொல்லைப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு அவங்களுடைய ஒய்ஃபை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்காவோ. அப்போ பார்த்தோம்னா வள்ளி வந்து பக்கத்துல நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரத்தினவேலு வந்து வள்ளி என்னை மன்னிச்சிரு வள்ளி, நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வள்ளி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னப்பா நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பேசுகிறீங்க, நான் அப்படிலாம் உங்களை விட்டுட்டு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த எபிசோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட்